நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. மரியாதைக்குரிய இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களால் லான்ச் செய்யப்படுகிறது. ரொம்ப பெரிய படம். நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் ரொம்ப முக்கியமான படம்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் அஜித் சார் கூட 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க, விஜய் சார் கூட 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க, பவர் ஸ்டார் கூட இது உங்களுக்கு 3வது படம். இந்த ஹேட்ரிக் வெற்றிக்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். இந்த படம் பற்றின அனுபவம் பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படமாக 5 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கொண்டு போய் சேர்க்குறது முதல்ல உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த படத்தை அவ்வளோ நல்லா ப்ரமோட் பண்ணி எங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் முதல்ல வேண்டுகிறேன். ஸோ நான் சென்னை வந்து 54 வருஷம் ஆச்சு. 54 இயர்ஸ். 54 இயர்ஸில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி பாபுபாய் மிஸ்திரி, ரவிகாந்த் நாகாய்ச்சா, இந்த மாதிரி அவங்களாம் இன்ஃபில்ம் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விட்லாச்சாரிய கம்பெனியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கே. விஸ்வநாத் சார், பாபு சார் எல்லாம் பெரிய டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் இப்போது ரொம்ப வருஷமாக தெரியும் கிர்வாணி சார். ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. இவர் பாகுபலி ஆஸ்கார் வின்னர் கிர்வாணி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சிறப்பாக இந்த மியூசிக் கொடுத்துருக்காருங்கிறது. இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். இது வரைக்கும் நான் தமிழ் படங்களை தெலுங்கில் டப் பண்ணியிருக்கேன் நிறைய படம். முதல்ல வைஜெயந்தி ஐபிஎஸ், அப்புறம் சத்ரு, அந்த மாதிரி 2 வணக்கம். 2 கொரோனா பார்த்துட்டோம். அதனால இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தடையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் தொடரலாம் சார். நிறைய ஜாம்பவான்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தை ஆனால் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்து அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தெலுங்கில் பாடல்கள் எழுதியிருக்கேன். நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த சினிமா சாதாரணம் இல்லை, இது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவில் நான் சமீபத்தில் 2-3 விஷயங்கள் சந்தித்தேன். ஒரு வாட்டி நான் பாம்பேயில் இருந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன். ஒரு தமிழ் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ வீசா வேணும், சிங்கப்பூர் போனால் மலேசியாவில் கிடைக்குமானா பக்கத்தில் போய்ட்டு இமீடியட்டாக 2 நாள் 3 நாள் கிடைக்குன்னு இப்படி பார்த்தார். சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்டார். நான் நீங்கள் என்ன வேறுனா சினிமா ப்ரொடியூசர் என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார்? அதுதான் நான் இந்தியன் படம் பண்ணேன். சார் நான் தியேட்டரில் 25 வாட்டி பார்த்தேன் சார். என் வாழ்க்கை 1500 ரூபா சம்பளத்தோடு ஆரம்பித்தேன். இன்றைக்கி 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். அந்த படத்தால் நான் 1 நைபம் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கலை சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதான்ட்டு. வைஜெயந்தி ஐபிஎஸ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் அப்போது லேடிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 பொண்ணுங்க வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் வந்து படத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ப்ரொடியூசர் சந்தித்தேன். இப்போது விஜய் சாரோட படம் பண்ணுறாரு கேவிஎன். அவர் கேவிஎன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்னோடய பாடல்கள் எல்லாமே அவர் ரசிகர். அவர் மொபைலில் எல்லாமே நான் சாங்ஸ் எழுதியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. ஆச்சரியம் என்னென்னா பாய்ஸில் ஏதோ ஒரு படத்தில் தெலுங்கில் ஸ்வேச்சை ஃப்ரீடம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒரு லிரிக் வந்து கேசட் வாங்கி நிறைய வாட்டி பார்த்துட்டு அவங்க மாமனார் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவர் அந்த வீடு காலி பண்ணி ஃப்ரீடம் வேணும்னு வெளியில் வந்து எனக்கு பெரிய ஆளாக இருக்கார் அவர். சம்டைம் நம்ம தொழில் பண்ணிகிட்டே போவோம். சில பேருக்கு வந்து அப்படி ஒரு கிரேட்டாகும் உணர்வுக்கு இருக்கும். சினிமா வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படம் 17th செஞ்சுரியில் நடக்கிற படம்.
இந்தியன் அந்த அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனாக இன்டைரக்டாக சொல்லியிருக்கோம். கமர்ஷியல் ஃபிலிம். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ட்ராவல் பண்ணி பவன் சாரோட பண்ணியிருக்கோம். நாங்களே சொல்ல அற்புதம் வந்திருக்கோம், எல்லாருமே சொல்லுவாங்க. நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸு பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமாக ஏதோ சொல்லணும்னு ஆதங்கத்தில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நல்லா மெசேஜாக இருக்குது. இதில் வந்து சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஆனால் ரொம்ப கம்மியான கேரக்டர். ஆனால் படம் வரும்போது முக்கியமான கேரக்டர் அது. அதுக்காக தான் ஹீரோ ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அப்புறமா தெரியும். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 பண்ண போகிறோம். பார்ட் 2 பண்ணும்போது இன்னும் இதனோட டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல் தெரியும். இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் அது இது முக்கியமாக சொல்லணுன்னா என் சன் ஜோதி கிருஷ்ணா, அவன் வந்து என் ஒய்ஃப் வந்து பசங்க வந்து சினிமாவில் உட்காரதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படியே நினச்சாங்க. பட் நான் பண்ணுற தொழில் அவன் கவனிச்சுட்டே இருந்தான். அவன் டிகிரி முடித்த உடனே அவன் லைலா காலேஜுக்கு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணான். அதில் சீட்டு கிடைக்கல. நான் பிடிச்சி திட்டினேன், ஏண்டா நீ எதுக்கு அப்ளை பண்ணலன்ட்டு. அப்புறமா சரத்குமார் சார் கேட்டு எஸ்ஆர்எம்மில் தாம்பரத்தில் ஜாயின் பண்ணான். எனக்கே தெரியாத அவன் லண்டனுக்கு அப்ளை பண்ணான் காலேஜுக்கு, ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறதுக்கு. லண்டன் படித்தா அப்போ எங்கள் ஒய்ஃபு அலோவ் பண்ண மாட்டாங்க நினச்சா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ லண்டனில் படித்தான். அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கும்போது ஜோதி பற்றி சொன்னேன் ரவிக்குமார் சாருக்கு, உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவர் கூப்பிட்டா அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் லைன்னு எனக்கு கூட தெரியாது அவர் கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பாவுக்கு கேட்டு சொன்னீங்களான்னு கேட்டார். நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் 5 மணிக்கு என்னை எழுப்பிட்டான், அப்பா கதை சொல்கிறேன்ட்டு. சரி, கதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன பையன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவான்னு பார்த்தா ஒரு நட்பை பற்றி ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்பட்டேன் நான். எப்படிடா அவனுக்கு இந்த தாட் வந்தான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. கிருஷ்ணதேவரையா தெனாலிராமன் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமல் அதை இது பண்ணி இப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு. ரவிக்குமார் சாருக்கு சொன்னேன், சரி பண்ணிடலாம் சார்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு கேரக்டர் சிவாஜி சாரும் அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் விஜயகுமார் பண்ண ரோலுக்கு. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணலை. அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் அவன் படிக்கும்போதே நட்புக்காக சப்ஜெக்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்தான், டைரக்ட் பண்ணப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆஸ் எ ஃபாதர் ஒரு 1 crore ஒரு சின்ன படம் பண்ணேன், அதுதான் நான் பண்ணேன். அப்படி இல்லை, நான் கமர்ஷியலாக பண்ணணும், என்னோடய திறமை காட்டணும் அப்படின்னா. அது சொல்லி அவனே ரஹ்மான் சாரோட பேசி முதல்ல எனக்கு 20-18 படம் டைரக்ட் பண்ணான். இது வரைக்கும் அவன் 2-3 படம் பண்ணால லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணான். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானே டெக்னிக்கலாக எத்தனை படம் பண்ணியிருக்கேன், எத்தனை டைரக்டரோடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி சாங் பார்த்தீங்கன்னா அது கிரவாணி சார் அற்புதமாக பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுத்துட்டு அது வந்து பார்த்து சாங்கை க்ரியேட் பண்ணார். பவன் கல்யாண் சார்கிட்ட ஷூட்டிங் போனோம். சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிரவாணி சார் நல்ல மியூசிக் கொடுத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருக்கோம் சார், பார்க்குறீங்களான்னு கேட்டார். சாங் தானே அப்படின்ட்டு சரி காமி அப்படின்னாரு. பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எண்டை போடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தார். ஏந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி பார்த்துட்டு கிரவாணி சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணலான்னு சொல்லி கிரவாணி சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலோ பார்த்து சொல்லி அவர் உங்கள் ஆஸ்கார் கொண்டாங்கன்னு சொல்லி ஆஸ்காரை பார்த்துட்டு, இவ்வளோ சின்ன ரூமில் நீ பாகுபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சின்ன ரூமில் இவ்வளோ மியூசிக் கொடுக்குன்னு அவர் பாராட்டிருக்காரு. ஸோ அவர் அவ்வளோ நல்லா அவருக்கு பிடிச்சிருக்கு. பவன் சார் வந்து ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியன், அவர் டைரக்டர். ஆக்சுவலி இந்தியாவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இப்போ ரஜினி சார், அமிதாப் பச்சன்,
ಚಿರಂಜೀವಿ ಸರ್ ಎಲ್ಲ ஆனால் டெக்னிக்கலாக கமல் சார் அவர் பவன் கல்யாண் வந்து ஜாஸ்தி படம் பண்ணல, ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஆனால் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கலாக அவ்வளோ அரேஞ்ச் பண்ணவர். இந்த படம் நாங்கள் பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவர் இப்போ பொலிட்டிஷியனாக இருக்கார், டிஃபீட் சிஎம்மாக இருக்கார். பட் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என் மானம் போயிடுமோ மரியாதை போயிடுமோ, நீங்கள் சும்மா பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அது சரியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க, எப்படி வந்திருக்கு, அப்படி நல்லா வந்திருக்கா, கிராஃபிக்ஸ் நல்லா எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நல்ல குவாலிட்டி வராதுன்னு. இன்றைக்கி இந்தியாவில் நாங்கள் இந்தியன் டைமில் சங்கர் சாரோட பண்ணும்போது ஹாங்காங்கில் கிராஃபிக்ஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அது அப்போ பண்ணும்போது அதுக்கப்புறம் சில பேர் வந்து காதலர் தினம் சில படங்களில் நாங்களே எங்கள் ரெண்டாவது பையன் ரவி அவனும் மாயா படிச்சிருக்கான், எங்களை ஃபேமிலியே டோட்டலாக டெக்னிக்கலாக அவங்கள வச்சு அவங்க நிறைய பேர் நாங்கள் சின்ன சின்ன ஒர்க்கு கொடுத்து சங்கர் சாருக்கு பாய்ஸ் டைமில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவங்க தான் இன்றைக்கி பாகுபலி, RRR, அப்போ ரோபோ எல்லா படங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட வச்சு தான். ஆனால் இப்போது இன்னும் டைம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சு போன ப்ரீ ரிலீஸுக்கு ப்ரமோஷனுக்கு அப்படியே நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் இந்த ஷார்ட் டைமில், அதாவது ஃபினிஷ் ஆன பிறகு இந்த ஷார்ட் டைமில் எந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு தூங்காமல் ராவும் பகலாக ஒர்க் பண்ணுறான் ஜோதி. கண்டிப்பாக அவனுக்கு பெரிய பேர் வரும் இந்த படத்தோட. இதில் ஒர்க் பண்ணுற சத்யராஜ் சார் கொஞ்சம் நாள் தான் ஒர்க் பண்ணார், அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாசர் சார் இந்த சாங்கு பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் ஷார்ட் என்னன்னு ஷாக் ஆகிட்டார் நாசர் சார். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அன்றைக்கி நான் செட்டில் இருந்தேன். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எனக்கு வளர்ந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு லாங்குவேஜில் பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏஐயில் பண்ணலாம், ஒரு லாங்குவேஜில் பாடினாலும் எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகலாம். இன்னும் ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு லெவலுக்கு போகுது. அதுக்காக தான் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோ இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வைக்கலான்னு இருக்கேன் திருப்பதி கிட்ட. அதாவது சினிமா வேறு லெவலுக்கு போகுது. அதனால் அதனுடைய ஒரு பக்கம் தான் இந்த படம் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிப்பீங்க. எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட், முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நான் வேண்டுகிறேன். உங்களுடைய எல்லோரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் படம் மாதிரி அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே ஒரு முதல்ல வந்து ப்ரெஸ்ஸு தான் மீட் பண்ணோம். நீங்கள் தான் கூட ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் ப்ரெஸ் மீட் தானே, கல்யாண் சார் வரல, இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டார். சரி, நான் சிரித்தேன். சரி, நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து எந்த படம் பண்ணும்போது எங்குள்ள டெக்னீஷியனாக இல்லை ப்ரொடியூசரா இது வார் நடக்கும் எனக்கு. ஆனால் டெக்னீஷியன் தான் டாமினேட் பண்ணிவிடும் எப்போவுமே. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர் ஹிட், ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கில்லி ரீலீஸ் பண்ணால் ஸ்டேட் ஃபிலிம் மாதிரி ஓடி இருக்கேன். அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் பண்ணேன், வேதாளம், ஆரம்பம் இருந்தால், கமல் சார் இந்தியன், மாதவனோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமே. ஒரு உதயம் தியேட்டர் ஓனர் ஒரு வாட்டி சொன்னார், படங்களே ஓடலை, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினச்சோம். இந்த வருஷம் 2 படம் என் படம் ரிலீஸ் பண்ணால் தூள், ரன்னு 2மே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம் இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்டில் பண்ணணும், எது வேணால் ரசிப்பாங்க. டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் என்னுடைய அனுபவம், என்னுடைய பேஸ்மெண்ட், இந்த மண்ணில் நான் கற்றுக்கிட்டது, இது சினிமாவுக்காக நான் வாழ்ட்டேன். கண்டிப்பாக இன்றைக்கி எமோஷன் ஆகிட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த படத்தை இயக்கணுங்கிறது யாரோட முடிவு சார்? இது விதி. ஆக்சுவலி நாங்கள் நினைக்கவே இல்லை. வேதாளம் படத்தை நான் பவன் சாரோட தெலுங்கில் பண்ணலான்னு நினச்சேன். அப்போது ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணேன் தெலுங்கில். அவர் திடீர்னு வேறு படம் வந்துன்னு கிளம்பிட்டார். அப்போது பவன் சார் கூப்பிட்டா என்ன பதில் சொல்லணும்னு நினச்சேன். போயிட்டால் சரி உங்கள் பையனை கூப்பிடுங்க, நீங்கள் டைரக்டர் நானும் டைரக்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. அப்போ ஜோதி வந்து ஆக்சிஜன் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், நடுவில் இருக்கேன். நான் தயங்கிட்டு நேசன் ஜில்லா படம் பண்ணார், அவர் பேர் சொன்னேன். ஓகேனாரு. நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். வந்த உடனே ஃபோன் வந்தது, டைரக்டர் நாளைக்கு காலைல கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. எனக்கு ஜோதி கூப்பிட்டு போகிறதா நேசன் கூப்பிட்டு போகிறதா எனக்கு தெரியல. பவன் சார் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் கூட பக்கத்தில் இருந்தீங்க, என்னை கூப்பிட்டு வர சொன்னால் யார் கூப்பிட்டு வரணும்னு சொன்னால் அவர் ஜோதி கூப்பிட்டு வர சொன்னால் அப்போயே முடிஞ்சிருக்கும். சார் நான் பவன் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு
அவர் பவருக்கு திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னார்னா, நான் யாரோட பண்ணால் நல்லா இருக்குமோ என்னை விட ரத்ன சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினச்சா அவர் கூப்பிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னாரு பவன் சார். சரி, அந்த படம் பாதியில் இருக்கு. என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, ஒரு படம் ஆரம்பித்தா அது நடுவில் நிற்கக்கூடாது. அது நின்னா திருப்பி ஃப்யூச்சரில் நம்ம படம் பண்ண முடியாது, தொடர்ந்து படம். அதனால நான் கூப்பிடல. ஒரு விதத்தில் அன்றைக்கி நான் துரோகம் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கடித்தாலும் நான் வந்து ப்ரொடியூசராக அவர் கூப்பிடல. அதுக்கப்புறம் நேசன் வந்தார், அது சரியாக அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போது இந்த படம் முதல்ல டைரக்டர் கிரிஷ் ஒரு லைன் சொன்னார் எனக்கு. அவர் தான் இந்த ஆரம்பித்தார். அதாவது 3 கரோனா தாண்டிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால அவரும் வேறு கமிட்மெண்ட்டோட கிறிஸ்து போயிட்டார். இப்போது நிஜமாகவே அவர் எனக்கு காப்பாற்றுறார் இந்த படத்தை. ஆக்சுவலி ஜோதி வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருந்தது. 3 மாதம் தூங்காமல் அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த அந்த விஷுவல் சாங்கை வந்து எடிட் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணி பவன் சாருக்கு போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படி தான் வந்து அவர் வந்தார். தவிர அவர் டைரக்டர் ஆகணும் நான் நினைக்கல. ஆனால் பவன் சார் முதல்ல சொல்லியிருந்தார் உங்கள் சன் கூப்பிடுங்கன்ட்டு. இப்போ அதனால இப்போது நேச்சுரலாகவே அவர் இந்த படத்தில் என்ட்ராக இருக்கார். இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்கார் இந்த படத்தை. சார், இந்த சந்தேகம் இருக்குது, நீங்கள் படம் பண்ணுற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பித்தேன். அவர் அரசியலுக்கு போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். போனால் யாருமே படம் வாங்கலை. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாருமே வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டம் ஒரு டைமில் பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் எப்பவும் படம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒருத்தர் ஒரு ஃபைனான்சர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் அவர் வந்து பாலிடிக்ஸுக்கு போயிட்டார். விஜயசாந்தோட நான் படம் பண்ணேன். காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலாக இருந்தேன். அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜய் சாரோட 3 படம் பண்ண அவரும் பாலிடிக்ஸ் போயிட்டார். மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய பாலிடிக்ஸாக இருக்கும் போட்டிருக்கேன் சார். நன்றி சார், இவ்வளோ வெளிப்படையாக லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் உங்கள் பொன்னான கரங்களால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற 2 பெரு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உங்களுக்கு அன்பு செலுத்தணும் சார். இந்த நிகழ்வுக்கு வரை இருந்திருக்கிற மிக முக்கியமான விருந்தினர்கள் மரியாதைக்குரிய KR சார் அவர்களும் KS ரவிக்குமார் சார் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் சொன்னார், அப்போ லண்டனில் படிக்காத நீ என்னோட இருந்த அப்படின்னு சொல்லிட்டாரு. KR சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கவுன்சில் ஒர்க் பண்ணோம். எனக்கு நண்பர், ரொம்ப பிடிச்சவர். ரொம்ப வருஷம் கழிச்சு சொன்னோம். அவர் வீட்டு நேம் பேர் எங்கள் வீட்டு பேர் ஆரணி தான், 2 பேரும் ஒரே வீட்டு நேம். ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சவங்க 2 பேரும். ஸோ இந்த நீங்கள் பேசுங்க. சக்தி வந்து முதல்ல எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணி அப்போ ஞானவேலு கூட இருந்தார். இப்போ வெளியே போயிட்டு இன்றைக்கி தமிழ் படங்களை நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய படங்களை விநியோகம் பண்ணுறாரு. அவருக்கு இந்த வந்ததுக்கு அவர் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஹேமரத்னம் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்கள் 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கள, அதுதான். அப்புறம் நீங்கள் வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்தில் 3 படம் பண்ணி கொடுத்தேன். ஆமாம், செலவில்லை. முதல்ல நட்புக்காக தமிழில் பண்ணோம். தெலுங்கில் இமீடியட்டாக சார் ஒர்க் பண்ணார். ஸ்நேகம் கோசம் படையப்பால் ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம். தெலுங்கு படையப்பா தெலுங்கு நாங்கள் பண்ணோம். கண்டினியூஸாக ஒரே ரோவில் 2 வருஷத்தில் 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நட்புக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைன் சொன்னாப்புல, இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது, நான் இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தார். அதோடு நான் விடலை. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார். படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்குது. அந்த அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்கில் போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேறு. இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைன் மாறுன்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஏஎம் ரத்னம் சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது என்ன கிளாப்ஸ் வருமோ, ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில் எல்லாம், தமிழ்நாடு இல்லை ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலையும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறையா, உழைச்சி மேலே வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், அதை தாண்டி சினிமா மேலே எவ்வளோ பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஆகட்டும், கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே போகலாம், உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர், தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுனதில் வந்து ஏஎம் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்கில் ரீரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், தெலுங்கில் உள்ள படங்களை தமிழ் வந்ததாக இருக்கட்டும், சார் போய் ஹிந்தியில் படம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வரலாறு. ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்ன்னு பார்த்துருப்போம். ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்தில் ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சவுண்ட் பிடிச்சிருந்துருக்கு, அவ்வளோதான். தமிழ்நாட்டோட எல்லா தேட்டருங்களும் டிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்ன காரணம்னா, சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸில் வெளியாக ஆட்டோமேட்டிக்காக தேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா, அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு இருந்த ஹோல்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கண்டிப்பாக புதுசாக வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சினிமாவை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா, ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நான் எனக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. என்னோட குருநாதர் எம் சண்பகமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய அனுபவத்தை அங்கேருந்து கிடைக்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, என்ன ஒரு 7th ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்டை எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க. நான் எந்த வேகத்தில் தமிழில் அதை படிக்கிறேனோ அதே வேகத்தில் அதை வந்து தெலுங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாரு. நான் படிக்கும்போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும், இது வந்துடும், அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷனில் படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்கில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார். வந்து என்னென்னா, வெறும் தயாரிப்பாளராக ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுற ஆள் கிடையாது. அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்ட்டாக ஒரு சக கலைஞனாக உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஒருவேளை
மிகப்பெரிய இயக்குனர்களுக்கு மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருந்தால் ரத்னம் சாரோட பேர் இன்னும் 50 வருஷத்துக்கு டாப் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக சார் இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும் ஜோதி கிருஷ்ணன் சார் அவரோட ஒர்க்கு நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தின் இன்னைக்கு விழாநாயகன் கீரவாணி சார். கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம், தெலுங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம். பட் எங்களுக்கு மரகத மணியாக அந்த காலத்துலேருந்தே தெரியும். நானும் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்றைக்கும் வந்து மறக்க முடியாத அந்த நாட்களை, அந்த பாடல்களை, கொண்டாட்டம் படமும், அப்புறம் தெலுங்கில் ஒரு படமும், நான் பாவா நச்சாட்டம் ஒரு படமும் பண்ணேன் நான் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கம். ரத்தன் சார் வந்து அதாவது நண்பர்னு சொல்கிறதா இல்லைன்னா அட்வைசர்னு சொல்கிறதா, அந்த மாதிரி எங்களுடைய நட்பு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொன்ன படங்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹிட்டு. ஆனால் அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளே போய் டைரக்டர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது. வெறும் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு பேஷன். சினிமானாவே ஆரம்பத்துலேருந்து சில பேர் பல விதத்துக்கு வராங்க சினிமாவுக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க, ஃபேமுக்கு வராங்க, பல விஷயத்துக்கு வராங்க. ஆனால் ரத்தனம் அப்படி இல்லை. ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசித்து இன்றைக்கி கூட அவர் உண்மையான விஷயம் சொல்ல போனால் இத்தனை பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இதுவரையில் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கலை. நல்ல பேர் இன்றைக்கி இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்தனம் சொன்னால் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக சின்சியராக அந்த படங்கள் பண்ணதனுடைய இது வந்து இன்றைக்கி அவர் அது சம்பாதிச்சிருக்காரு. அது போகிறோம். இத்தனி பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியில் வந்துடுவார். நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோன்னா இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார்கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி பேன் இண்டியாவாக வந்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, கடவுள் வந்து அவங்கள கைவிட மாட்டார்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் சால்வ் ஆகி இனிமேல் புது ரத்னமாக நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு. பையனும் இன்றைக்கி நல்லா வந்துக்கிட்டு இருக்கார். அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. அந்த அளவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும். அதே நேரத்தில் இந்த பாட்டுங்களை பார்க்கும்போது அருமையான மியூசிக். அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். ஆஸ்கார் அவார்டு வின்னரு. அந்த மியூசிக்கல் சென்ஸில், அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணால் கூட டப் பண்ண மாதிரி தெரியல. அந்த லிரிக்ஸ் அழகாக எழுதியிருந்தால் கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு பார்த்தா மாதிரி இருந்தது. நிச்சயமாக எல்லா சாங்கும் வேறு ஹிட்டு சார். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சார். உங்களுக்கு கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. ஏன்னா அவருக்கு உண்மையிலே கைத்தட்டி ஆகணும் எல்லோரும். வந்து கீரவாணி சார் வந்து அவர் மரகதமணியாக இருந்தாலும் சரி, கீரவாணியாக இருந்தாலும் ரெண்டும் சேர்த்து நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு, சினிமாவும் இருக்கார். அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி, இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ரோல் மாடல்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நின்னார், டெப்யூட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும். ஆனால் 10 வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி படாது பாடுபட்டு அதில் தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு
டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்றைக்கி ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னோம்னா பவன் கல்யாண் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. இன்றைக்கி ஒரு பிஜேபியிலேருந்து அவர் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடுன்னு சேர்த்து எல்லாரையும் ஒன்று பண்ணி, அதை விட என்னன்னா அவருடைய பொறுமை, பெருந்தன்மை, உழைப்பு, விடாமுயற்சி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா எது சொல்கிறேன், இப்போ புதுசாக யாரோ வராங்க அரசியலுக்கு, வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இப்போ பவன் கல்யாண் எப்படி வந்தார், எப்படி இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காருன்னு சொன்னால், அவர் எப்படியெல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து அவர் நினச்சது என்னன்னு சொன்னோம்னா தான் ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டே வந்துருக்கு. அதனால் வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி யாராக இருந்தாலும் எங்கள் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர்றவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து டெஃபினட்டாக இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நான் அது வந்து இவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்னத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்து உங்கள் பேரன்பையும் பெரும் நேசத்தையும் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.